தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு 3 லான்ச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த லான்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் எடுத்து பிடிச்சிருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா PIE லான்ச்சர். ஓகேங்களா, இந்த லான்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9.0 யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளிகேஷனாகவே இதை பற்றி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் பார்க்கவும் ரொம்பவும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னாவே முடிஞ்சு. ஸோ இதுதான் அதோட லான்ச்சர் இது. ஸோ பார்க்கவும் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லான்ச்சரில் ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷனோட லோகோவையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாற்றிக்க முடியும். அதோட ஐக்கானை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் நேமையும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா எடிட் ஐக்கான் வரும். ஸோ எடிட் ஐக்கானில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதோட டிசைன்ஸை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிக்சர்ஸை கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்கு மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஃபோட்டோவும் மாற்றிக்கலாம். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நமக்கு கேம் விளாட்றவங்க இருந்தீங்க அப்படின்னா கேம் விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் பாக்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கேம் தான். ஸோ இந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ரொம்பவே ஈஸியான கேம், விளையாடுறதுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கலர் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து கலர் வந்து கரெக்டாக வந்து திருப்பினீங்க அப்படின்னா ஸோ 3 கலர் சேர்ந்தால் வந்து இதாக மாதிரி இருக்கும். ஸோ ரெட்டு இப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனை அது பார்த்தீங்க அப்படின்னா திரும்பும். அது மாதிரி 3 கலர் வந்து நீங்கள் வந்து சேர்த்திங்க அப்படின்னா வந்து பிளாக் ஷார் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படியே பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு பர்ஃபெக்டான கேம். ஸோ விளையாடுறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்கும். ஸோ அடுத்து நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய லான்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் லான்ச்சர். இந்த லான்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை இன்ஸ்டால் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் போலவே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ கம்ப்யூட்டருக்குள்ளே எப்படி எல்லாம் செட்டிங்ஸ் இருக்குமோ ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஓரத்தில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் விண்டோஸ் எப்படி இருக்குமோ அதுவும் மாதிரியே வரும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் வச்சுருந்தக்கூடிய எல்லா அப்ளிகேஷனோட இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இனிமேல் நீங்கள் சர்ச்சும் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி வசதியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது தீம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து தீமும் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வகையில் உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ பார்த்தீங்க அப்படின்னா அதையும் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ அந்த வசதிகளும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி சைட்டில் வந்து லைட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஆட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த வசதிகளும் இதில் வந்து இருக்குது. மேலே நீங்கள் யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் மாதிரியே ஸ்டைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இந்த லான்ச்சரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம மூணாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரோலிங் ஐக்கான். ஸோ இது ஒரு லான்ச்சர் தான். இந்த லான்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரோலிங்ன்றால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லான்ச்சர் நீங்கள் உங்கள் மொபைலில் போட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி பறந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து மேலே கூடிய இதை வந்து கிளிக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனை நீங்கள் எந்த பக்கம் வந்து ஷேக் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்லாம் உருண்டு ஓடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன் நீங்கள் தூக்கி போட்டு கூட வந்து விளாட்லாம். ஸோ சின்ன குழந்தைங்கிட்டலாம் ஃபோன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கேம் விளாட்றதுக்கு பதில் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க பார்த்தீங்க அப்படின்னா விளாடுவாங்க. ஸோ எல்லா அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து தூக்கி போட்டு விளாண்டுக்கலாம். ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ செட்டிங்ஸ் வந்து எப்போவும் போல் வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. உங்களுக்கு இல்லை பிடிச்ச அப்ளிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு எந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை லைட்டாக அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனுக்கு வந்து வந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வராது. கூகுள் அப்ளிகேஷன் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வரும். உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் லைட் அப்படி அழுத்தி பிடிச்சிட்டு அதையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வந்து வீசிடலாம். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்கும்.
ஒரு தேவையில்லாத அப்ளிகேஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆகும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போனஸாக நான் ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்கேன். அந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த கடைசியாக நான் தரக்கூடிய இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லான்ச்சர் கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வால்பேப்பர் செட் பண்ணாமலே ஒரு லைவ் வால்பேப்பர் செட் பண்ணுற மாதிரி. ஸோ உங்களுக்கு லைட்டாக பார்த்தாலே தெரியும். ஸோ என்னோடய கையை மட்டும் கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா வந்து உங்கள் ஃபோன் வந்து ஆன் ஆகிட்டு எப்பவுமே கேமரா வந்து ரன்னிங்லேயே இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலுமே உங்கள் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே ஆனில் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் தான் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக கொண்டு வந்திருக்க அப்ளிகேஷன். இதை எல்லா அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌசர் வந்துட்டு இங்கே வந்துடும். ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐம் நாட் ரோபோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கேட்சை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. இந்த தடவை வந்து காரை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து காரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு வெரிஃபைன்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு வெரிஃபை ஆகிட்டு ஐம் நாட் ரோபோட் வெரிஃபை ஆகிடும். அடுத்து கிளிக் டு கண்டினியூ. அடுத்து இங்கே 5 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் ஆடிங் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ண எடுத்து கூட்டு போய்ட்டு நம்ம டவுன்லோட் கேட்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம். ஸோ உடம்பு சரியானால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாய்ஸ் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அதை லைக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது, எந்தது வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிற பற்றி மறக்காமல் அதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.